வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய கதை மிகவும் பயங்கரமானது. அதனால் இந்த கதையை முழுசாக பார்க்கும் முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். என் கணவர் அருண் இறந்து 7 நாட்களே ஆகியிருந்தது. ஆனால் இன்னும் அவர் இந்த வீட்டை விட்டு போகவில்லை என்று எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. அந்த பெரிய பங்களாவில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். என்னுடன் இருந்த ஒரே மனிதன் என் கணவரின் தம்பி விக்ரம். அவனுக்கு வயது தான், ஆனால் அவன் பார்வை ஒரு சிறுவரின் பார்வை போல இல்லை. அவன் என்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒருவிதமான பயம் உள்ளுக்குள் எழும். முதல் சில நாட்கள் அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். என்னை கவனித்துக் கொண்டான். நான் சாப்பிடாமல் இருந்தால் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பான். இரவு நேரங்களில் என் அறைக்கு வெளியே உட்கார்ந்து இருப்பான். நான் அதை அன்பு என்று நினைத்தேன். ஆனால் ஒருநாள் இரவு எல்லாமே மாறிப்போனது. அந்த நாள் மழை மிகவும் பலமாக பெய்து கொண்டிருந்தது. வீட்டில் மின்சாரம் கூட இல்லை. நான் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மட்டும் அமர்ந்து இருந்தேன். அப்போது மேல்மாடியில் இருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழும் சத்தம் கேட்டது. முதலில் நான் பயந்து போனேன். பிறகு விக்ரம்தான் இருக்கலாம் என்று நினைத்து மெதுவாக மேலே சென்றேன். மேலே இருந்த அந்த பழைய அறை கதவு லேசாக திறந்து இருந்தது. என் கணவர் அருண் இறப்பதற்கு முன் அந்த அறைக்குள் யாரையும் அனுமதிக்க மாட்டார். நான் நடுங்கியபடி கதவை தள்ளி திறந்தேன். அந்த அறைக்குள் சென்ற நொடி என் இதயம் நின்றது போல இருந்தது. அறை முழுவதும் என் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. நான் தூங்கும்போது, நான் சமையல் செய்யும்போது, நான் குளித்து வந்து தலைமுடி துடைக்கும்போது யாரோ மறைந்து இருந்து எடுத்த புகைப்படங்கள். அந்த சுவர்களை பார்த்ததும் என் உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் பின்னால் கதவு மெதுவாக மூடப்பட்ட சத்தம் கேட்டது. நான் பயந்து திரும்பி பார்த்தேன். கதவின் அருகே விக்ரம் நின்றிருந்தான். அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு இருந்தது. அண்ணி இந்த அறைக்குள் வரக்கூடாது என்று அண்ணன் சொல்லியிருந்தாரே. அவன் குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனால் அந்த குரலில் ஒரு பயங்கரமான அமைதி இருந்தது. நான் நடுங்கிய குரலில் கேட்டேன், இந்த புகைப்படங்கள் எல்லாம் என்ன? அவன் மெதுவாக என் அருகே நடந்து வந்தான். ஏன்னா அண்ணி, இந்த வீட்டில் நான் மிகவும் விரும்புவது நீங்கள்தான். அந்த வார்த்தையை கேட்டதும் என் கால்கள் பலவீனமாகி போனது. அவன் வயதுதான். ஆனால் அவன் கண்களில் இருந்த அந்த பார்வை சாதாரணம் இல்லை. நான் கதவை திறந்து கீழே ஓட முயன்றேன். ஆனால் விக்ரம் என் கையை பிடித்தான். அவன் கைகள் மிகவும் குளிராக இருந்தது. அண்ணி, வெளியே போகாதீங்க. இன்றிரவு அவர் மீண்டும் வருவார். என் இதயம் தடுக்கிப் போனது. யார் என்று கேட்டேன். அவன் மெதுவாக சிரித்தான். அண்ணன் அருண். அந்த ஒரு வார்த்தை என் உடம்பை முழுக்க உறைய வைத்தது. என் கணவர் அருண் இறந்து 7 நாட்கள் ஆகியிருந்தது. ஆனால் விக்ரம், அவன் இன்னும் உயிருடன் இருப்பது போல பேசினான். நான் அவன் கையை தட்டிவிட்டு கீழே ஓடினேன். ஆனால் கீழே வந்த நொடி வீட்டின் மெயின் கதவோ ஏற்கனவே பூட்டப்பட்டிருந்தது. நான்தான் அதை திறந்து வைத்திருந்தேன். இப்போது அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. என் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. விக்ரம், கதவை திற என்று நான் கத்தினேன். ஆனால் மேல்மாடியில் இருந்து அவன் சிரிக்கும் சத்தம் மட்டும் கேட்டது. அந்த சிரிப்பு மெதுவாக ஆரம்பித்து வீட்டே முழுக்க நிரப்பியது. நான் அழுத்தபடி கதவை திறக்க முயன்றேன். அப்போது திடீரென்று வீட்டின் எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்தில் எரிந்தது. மின்சாரம் இல்லையே என்று நினைத்த நான் அதிர்ச்சியில் பின்னால் திரும்பி பார்த்தேன். ஹாலின் நடுவில் என் கணவர் அருண் உட்கார்ந்து இருந்த நாற்காலி மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. அந்த நாற்காலி காலியாக இருந்தது. ஆனால் யாரோ அதில் உட்கார்ந்து ஆடுவது போல இருந்தது. என் மூச்சு நின்றது. அந்த நேரத்தில் என் காதகே ஒரு குரல் கேட்டது. மீனா. அது அருணின் குரல். நான் அலறி பின்னால் திரும்பினேன். ஆனால் அங்கே யாரும் இல்லை. மேலே இருந்து விக்ரம் மெதுவாக படிக்கட்டில் இறங்கி வந்தான். அவன் கையில் ஒரு பழைய சாவி இருந்தது. அண்ணி, அண்ணன் உங்களைப் பார்க்கணுமாம் என்று சொன்னான்.
நான் அழுத்தபடி பின்னால் நகர்ந்தேன். விக்ரம் தயவு செய்து என்னை பயமுறுத்தாதே. அவன் என் அருகே வந்து நின்றான். நான் போய் சொல்லல அண்ணி, அவர் கீழே இருக்கார் என்று சொல்லி ஹாலின் மூலையில் இருந்த பழைய மரக்கதவை காட்டினான். அந்த கதவை நான் இதுவரை பார்த்ததே இல்லே. அந்த வீட்டில் இப்படி ஒரு அறை இருப்பதே எனக்கு தெரியாது. விக்ரம் அந்த சாவியை மெதுவாக பூட்டில் போட்டான். கதவு திறந்த நொடி உள்ளிருந்து ஒரு குளிர்ந்த காற்று வேகமாக வெளியே வந்தது. அந்த அறைக்குள் முழு இருட்டு, கீழே போகும் படிக்கட்டுகள் மட்டும் தெரிந்தது. அண்ணி, அண்ணன் கீழே காத்திருக்கார் என்று அவன் சொன்னபோது என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் உள்ளே செல்ல மறுத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் மேலே இருந்த எல்லா கதவுகளும் ஒரே நேரத்தில் பலமாக அடைக்கப்பட்ட சத்தம் கேட்டது. நான் பயந்து விக்ரத்தை பார்த்தேன். அவன் முகத்தில் இப்போது எந்த உணர்ச்சியும் இல்லை. இப்போ உங்களுக்கு வெளியே போக முடியாது அண்ணி என்று அவன் மெதுவாக சொன்னான். நான் நடுங்கியபடி அந்த இருந்த படிக்கட்டுகளை பார்த்துக் கொண்டிருந்தேன். கீழே இருந்து ஏதோ ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. அது என் கணவர் அருண் எப்போதும் பயன்படுத்தும் அந்த வாசனை. திரவியத்தின் மனம். என் கண்கள் பயத்தில் விரிந்தன. இது எப்படி சாத்தியம் என்று நான் மெதுவாக சொன்னேன். விக்ரம் சிரித்தான். அண்ணி, சில மனிதர்கள் இறந்த பிறகும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அவன் குரல் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிதான் என்னை இன்னும் அதிகமாக பயமுறுத்தியது. நான் பின்னால் நகரம் முயன்றேன். அப்போது திடீரென்று வீட்டின் எல்லா விளக்குகளும் மீண்டும் அணைந்தது. முழு இருட்டு. நான் அலறினேன். அந்த இருளில் யாரோ என் தோடே மெதுவாக தொட்டது. அது விக்ரம் இல்லே. அவன் என்னிடமிருந்து தூரத்தில் நின்றிருந்தான். என் மூச்சு நின்றது. அருண் என்று நான் நடுங்கிய குரலில் அழைத்தேன். பதில் இல்லே. ஆனால் அந்த இருளில் யாரோ மிகவும் அருகில் நின்று சுவாசிப்பது மட்டும் கேட்டது. திடீரென்று மீண்டும் விளக்கு எரிந்தது. என் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தது. ஹாலின் சுவரில் இரத்தம் போல சிவப்பாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அவனை நம்பாதே. என் கால்கள் பலவீனமாகிப் போனது. யாரே என்று நான் மெதுவாக கேட்டேன். விக்ரம் அந்த எழுத்தை பார்த்ததும் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக என்னை நோக்கி திரும்பினான். அண்ணி, நீங்க இதை பார்க்கக்கூடாது. அவன் கண்களில் முதல் முறையாக ஒரு பயம் தெரிந்தது. அந்த நேரத்தில் கீழே இருந்த அந்த ரகசிய அறையிலிருந்து பலமாக ஏதோ அடிக்கும் சத்தம் கேட்டது. டம் டம் டம். யாரோ உள்ளே இருந்து கதவை உடைக்க முயல்வது போல. நான் பயத்தில் விக்ரத்தின் பின்னால் நின்றேன். ஆனால் அவன் அசையவே இல்லை. அவன் அந்த இருண்ட படிக்கட்டுகளை பார்த்தபடி மெதுவாக சொன்னான். அவர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டார். என் உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பித்தது. யார் என்று நான் அழுத்தபடி கேட்டேன். விக்ரம் மெதுவாக என் பக்கம் திரும்பி சிரித்தான். அண்ணன், அருண் இல்லை அண்ணி. அவருக்குள்ள இருந்தது. அந்த ஒரு வார்த்தை என் இதயத்தை கிழித்தது போல இருந்தது. அவருக்குள்ள இருந்தது. அதற்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் விக்ரத்தின் முகத்தை பார்த்தவுடன் அது சாதாரண விஷயம் இல்லை என்று தெரிந்தது. கீழே இருந்த அந்த ரகசிய அறையிலிருந்து மீண்டும் அதே சத்தம் கேட்டது. டம் டம் டம். இந்த முறை அந்த சத்தம் இன்னும் பலமாக இருந்தது. வீட்டின் சுவர்களை லேசாக அதிர ஆரம்பித்தது. நான் அழுத்தபடி விக்ரத்தின் கையை பிடித்தேன். தயவு செய்து சொல்லு, கீழே என்ன இருக்கு? அவன் சில நொடிகள் அமைதியாக என்னை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான். அண்ணி, அண்ணன் இறந்த நாள் இரவு. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். என் மூச்சே நின்றது. அவன் மெதுவாக படிக்கட்டின் அருகே சென்று நின்றான். அன்று இரவு அண்ணன் இந்த ரகசிய அறைக்குள் தனியாயிருந்தார். அவர் பல நாட்களாக யாரிடமோ பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த அறைக்குள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் குரல் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் நான் ஒளிந்து கீழே பார்த்தேன். அப்போது அண்ணன் தரையில் சிவப்பு நிறத்தில் ஏதோ குறிகள் வரைந்து நடுவில் உட்கார்ந்திருந்தார். அவர் முன்னாடி ஒரு பழைய மரப்பெட்டி இருந்ததையும் நான் பயத்தில் கேட்டேன். அதுக்குள்ள என்ன இருந்தது? விக்ரம் உடனே பதில் சொல்லவில்லை.
அவன் கண்கள் கீழே இருந்த அந்த இருளை பார்த்து கொண்டே இருந்தது. அந்த பெட்டியை திறந்ததற்கு பிறகு அண்ணன் மாற ஆரம்பிச்சார். என் உடம்பு முழுக்க சிலிர்த்தது. எப்படி விக்ரம்? மெதுவாக திரும்பி என்னை பார்த்தான். அவர் இரவு நேரங்களில் தனியா சிரிப்பார். யாரோ இல்லாத மனிதர்களோடு பேசுவார். சில சமயம் கண்ணாடியில் தன்னையே பார்த்து கோபமாக கத்துவார். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை அழுத்தியது. அவர் இறந்த நாள். விக்ரம் குரல் மெதுவாக உடைந்தது. அந்த அறையிலிருந்து அலறும் சத்தம் கேட்டது. நான் கீழே ஓடிப்போய் பார்த்தேன். அவன் முகம் வெண்மையாக மாறியது. அண்ணன் தரையில் கிடந்தார். ஆனால் நான் நடுங்கியபடி கேட்டேன். ஆனால் என்ன விக்ரம்? மெதுவாக உதட்டை கணித்தான். அவரோட கண்கள் முழுக்க கருப்பாக மாறியிருந்தது. அந்த நேரத்தில் கீழே இருந்த அந்த இருண்ட அறையிலிருந்து திடீரென்று ஒரு மனித குரல் கேட்டது. விக்ரம், அது அருணின் குரல். நாங்கள் இருவரும் அதிர்ச்சியில் கீழே பார்த்தோம். மீண்டும் அதே குரல். விக்ரம், அவளை கீழே கொண்டு வா. என் கால்கள் அங்கேயே உறைந்து போனது. ஆனால் அதைவிட பயங்கரமான விஷயம் அடுத்த நொடியே நடந்தது. என் அருகே நின்றிருந்த விக்ரம் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தான். அந்த சிரிப்பு அவனுடையது போல இல்லை. அது சரியாக அருணின் சிரிப்பு போல இருந்ததையும் அந்த சிரிப்பைக் கேட்ட நொடி என் உடம்பு முழுக்க குளிர்ந்தது. நான் மெதுவாக பின்னால் நகர்ந்தேன். விக்ரம் என்று நடுங்கிய குரலில் அழைத்தேன். ஆனால் அவன் இன்னும் அதே சிரிப்போடு நின்றிருந்தான். சில நொடிகள் கழித்து அவன் தலையை மெதுவாக உயர்த்தி என்னை பார்த்தான். அவன் கண்கள் முழுக்க கருப்பாக மாறியிருந்தது. என் வாயிலிருந்து அலறல் வெளியேறியது. நான் ஓட முயன்றேன். ஆனால் அந்த நேரத்தில் வீட்டின் மெயின் கதவு தானாகவே பலமாக அடைந்தது. ஜன்னல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மூடிக்கொண்டது. நான் முழுமையாக சிக்கிவிட்டேன். விக்ரம் மெதுவாக என்னை நோக்கி நடந்து வந்தான். அண்ணி, பயப்படாதீங்க. அவன் குரல் 2 மனிதர்கள் சேர்ந்து பேசுவது போல இருந்தது. அதில் விக்ரத்தின் குரலும் அருணின் குரலும் கலந்து இருந்தது. நீங்க இங்கிருந்து போக முடியாது. என் இதயம் வேகமாக துடைத்தது. என்ன வேண்டும் உங்களுக்கு என்று நான் அழுத்தபடி கேட்டேன். அவன் என் அருகே வந்து நின்றான். அண்ணன் அந்த பெட்டியை திறந்த நாள் முதல் அவர் தனியா இல்லே. அவன் சிரித்தான். இப்போ நானும் தனியா இல்லே. அந்த நேரத்தில் கீழே இருந்த அந்த ரகசிய அறையிலிருந்து கருப்பு புகை மெதுவாக மேலே வர ஆரம்பித்தது. அந்த புகை வீட்டை முழுக்க நிரப்பியது. என் கண்களுக்கு சுவாசிக்கக்கூட முடியவில்லை. அந்த புகைக்குள் யாரோ மனித உருவம் போல நின்றது. அது மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்த நொடி என் இதயம் நின்றது போல இருந்தது. அது அருண். ஆனால் அவர் இறந்த நாள் நான் பார்த்த முகம் இல்லை. அவரது முகம் வெண்மையாக மாறியிருந்தது. கண்கள் முழுக்க கருப்பு, உதடுகளில் இரத்தம் போல சிவப்பு நிறம். அவர் மெதுவாக என்னை பார்த்து சிரித்தார். மீனா, நான் திரும்ப வந்துட்டேன். நான் பயத்தில் பின்னால் நகர்ந்தேன். ஆனால் பின்னால் சுவர் தப்பிக்க வழியே இல்லை. விக்ரம் மெதுவாக அருணின் அருகே சென்று நின்றான். அண்ணி, இப்போ உண்மை புரியுதா? அவன் சொன்னான். அண்ணன் சாகல, அவர் உடம்பு மட்டும்தான் செத்தது. அந்த வார்த்தையைக் கேட்டதும் என் தலை சுற்ற ஆரம்பித்தது. அருண் மெதுவாக என் அருகே வந்தார். அந்த பெட்டிக்குள்ள இருந்ததே நான் வெளியே கொண்டு வந்தேன். இப்போ அது நம்ம வீட்டே விட்டு போகாது. அவர் குரல் மனித குரல் போல இல்லை. அது மிகவும் ஆழமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று மேல் மாடியில் இருந்து ஒரு பெண் அலறும் சத்தம் கேட்டது. நான் அதிர்ச்சியில் மேலே பார்த்தேன். இந்த வீட்டில் நாங்கள் 3 பேரை தவிர வேறு யாருமில்லை. அப்படி என்றால் மேலே அலறியது யார்? நான் பயந்து மேலே பார்த்தேன். அந்த அலறல் சத்தம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. முழு வீடம் அதிர ஆரம்பித்தது. நான் நடுங்கியபடி படிக்கட்டுகளுக்கு ஓடினேன். ஆனால் திடீரென்று பின்னால் யாரோ என் கையை பிடித்தார்கள். நான் திரும்பி பார்த்தேன். அது விக்ரம்தான். ஆனால் அவன் கண்கள் முழுக்க கருப்பாக மாறியிருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், மேலே போகாதே. அவன் குரலில் 2 பேர் ஒரே நேரத்தில் பேசுவது போல இருந்தது. நான் என் கையை விட்டு
தள்ளி மேலே ஓடினேன். மேல்மாடி கதவோ தானாகவே திறந்திருந்தது. உள்ளிருந்து வெள்ளை வெளிச்சம் வெளிவந்தது. நான் மெதுவாக உள்ளே சென்றேன். அந்த அறை முழுக்க வெறுமையாக இருந்தது. ஆனால் சுவர்களில் என் பெயர் மீனா, மீனா, மீனா என்றே மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருந்தது. அந்த எழுத்துக்கள் இரத்தம் போல சிவப்பாக இருந்தன. திடீரென்று பின்னால் ஒரு குரல் கேட்டது. நீ என்னை தேடுறியா? நான் பயந்து திரும்பி பார்த்தேன். அங்கே ஒரு தெரியாத மனிதன் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு பழைய சாவி இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நான் உனக்கு உண்மையே சொல்ல வந்திருக்கேன். உன் கணவர் அருண் சாதாரண மனிதன் இல்லை. என் உடல் முழுக்க நடுங்கியது. நான் கேட்டேன், அப்படின்னா அவர் யார்? அவன் சொன்னான், அவர் ஒரு மனிதன் இல்ல. ஒரு கதவு. அந்த நேரத்தில் கீழே இருந்து அருளின் குரல் பயங்கரமாக கேட்டது. மீனா, மேலே நிற்காதே, கீழே வா. என் கண்கள் குழம்பி போனது. ஒரு பக்கம் அந்த தெரியாத மனிதன், மறுபக்கம் கீழே இருந்து வரும் என் கணவரின் குரல். முழு வீடும் அதிர ஆரம்பித்தது. விளக்குகள் எல்லாம் ஒரே நேரத்தில் அணைந்தது. அந்த மனிதன் மெதுவாக என் அருகே வந்து சொன்னான், இப்போ நீ முடிவு செய்யணும். யாரை நம்ப போரே? அந்த நொடி என் சுற்றிலும் முவ்வு இருட்டு பரவியது. மற்றும் யாரோ மெதுவாக என் பெயரை இருளில் அழைத்தார்கள். மீனா. யாரோ இருளில் என் பெயரை மெதுவாக அழைத்தது. மீனா. அந்த குரல் கேட்ட நொடி என் உடம்பு முழுக்க உறைந்து போனது. நான் திரும்பி பார்த்தேன். ஆனால் அங்கே யாருமில்லை. திடீரென்று அந்த தெரியாத மனிதன் என் கையை பிடித்தான் மற்றும் சொன்னான், நீ இங்கிருந்து போகணும், இல்லையெனில் நீயும் இங்கேயே மாட்டிக்கொள்வாய். அதே நேரத்தில் கீழே இருந்து அருணின் குரல் மிகவும் கோபமாக கேட்டது. அவளை கொண்டு வா, இப்போவே. முழு வீடும் அதிர்ந்தது. சுவர்களில் இருந்த பெயர்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தன. மீனா என்ற பெயர் அழிந்து அருண் என்ற பெயர் அதிகமாக எழுதப்பட்டது. விக்ரம் மெதுவாக மேலே வந்தான். அவன் நடக்கும் ஒவ்வொரு அடியும் தரையை கிழித்துக் கொண்டிருந்த அனது போல இருந்தது. அவன் என் முன்னால் நின்று சொன்னான், அண்ணி, இப்போ உங்களுக்கு உண்மை புரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் அழுத்தப்படி கேட்டேன், நீங்கள் எல்லாரும் யார்? அந்த நேரத்தில் அந்த தெரியாத மனிதன் சொன்னான், அருண் ஒரு மனிதன் இல்லை. அவன் ஒரு பழைய சாபத்தின் காவலன். அந்த பெட்டியை திறந்த நாளிலிருந்து அவன் ஆன்மா இரண்டாகப் பிரிந்தது. ஒரு பகுதி மனிதனாகவும் இன்னொரு பகுதி எந்த வீட்டில் சிக்கிய இருளாகவும். நான் நடுங்கினேன். அப்போது திடீரென்று கீழே இருந்து ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் வந்தது மற்றும் வீட்டின் தரை பிளந்து கீழே இருந்த ரகசிய அறை திறந்தது. அந்த அறைக்குள் ஆயிரக்கணக்கான பெயர்கள் சுவர்களில் எழுதப்பட்டிருந்தன மற்றும் நடுவில் ஒரு பெரிய கருப்பு பெட்டி இருந்தது. அது மெதுவாக தானாகவே திறந்தது. அதற்குள் இருந்து ஒரு குரல் கேட்டது, இப்போ முழு விளையாட்டு ஆரம்பம். அந்த குரல் அருளுடையது போல இருந்தாலும் அது மனித குரல் இல்லை. நான் பின்னால் நகர்ந்தேன். ஆனால் விக்ரம் என் கையை பிடித்து சொன்னான், இப்போ ஓட முடியாது அண்ணி, நீங்க ஏற்கனவே இந்த கதையின் ஒரு பகுதி ஆகிவிட்டீங்க. அந்த நொடி முழு வீடும் இருளில் மூழ்கியது மற்றும் என் கண் முன்னால் அந்த கருப்பு பெட்டியில் இருந்து ஒரு உருவம் மெதுவாக வெளியே வர ஆரம்பித்தது. அந்த கருப்பு பெட்டியில் இருந்து வெளியே வந்த உருவம் மெதுவாக மனித வடிவம் எடுத்தது. ஆனால் அதன் முகம் தெளிவாக இல்லை. அது முழுக்க இருளால் மூடப்பட்டிருந்தது. அந்த உருவம் நடந்து வந்த ஒவ்வொரு அடியிலும் வீடு முழுக்க குளிர் அதிகரித்தது. என் உடல் நடுங்கி நின்றது. விக்ரம் மெதுவாக பின்னால் நகர்ந்தான். ஆனால் அவன் கண்களில் பயமில்லை. மாறாக ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அந்த உருவம் என் அருகே வந்து நின்றது மற்றும் மெதுவாக சொன்னது, மீனா, நீதான் என்னை முழுமையாக்கப் போறவா? நான் அலறி பின்னால் தள்ளப்பட்டேன். அப்போது திடீரென்று அருணின் குரல் மேலிருந்து கேட்டது, அவளைத் தொடாதே. முழு வீடும் அதிர்ந்தது. சுவர்களில் இருந்த பெயர்கள் எல்லாம் இரத்தமாக சொரிந்தது போல கீழே விழ ஆரம்பித்தது. அந்த தெரியாத மனிதன் கத்தினான், இப்போ தாமதமாகிடுச்சு. கதவு திறந்துடுச்சு. அந்த உருவம் மெதுவாக என் கையை நோக்கி வந்தது. அதன் கை மனித கை போல இல்லை, அது கருப்பு புகை போல இருந்தது. நான் அழுத்தபடி விக்ரத்தை பார்த்தேன். ஆனால் அவன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்போ இப்போது தெளிவாக தெரிந்தது. அவன் சாதாரண
மனிதன் இல்லை என்பதே அவன் சொன்னான். அண்ணி, உண்மை இதுதான். நான்தான் அந்த சாபத்தின் முதல் பகுதி. என் இதயம் நின்றது போல இருந்தது. அந்த நேரத்தில் கீழே இருந்த ரகசிய அறை முழுமையாக திறந்துவிட்டது. மற்றும் அதிலிருந்து ஒரு பெரிய கருப்பு வெளிச்சம் மேலே எழுந்தது மற்றும் அது என் உடம்பை சுற்ற ஆரம்பித்தது. அருணின் குரல் மீண்டும் கேட்டது. மீனா, ஓடு. ஆனால் ஓட எந்த வழியுமில்லை. ஏனெனில் எல்லா கதவுகளும் தானாக பூட்டப்பட்டிருந்தது மற்றும் அந்த உருவம் இப்போது என் முன் முழுமையாக நின்று மெதுவாக சொன்னதோ, இப்போ நீயும் இந்த வீட்டின் ஒரு ஆன்மா. அந்த கருப்பு உருவம் மெதுவாக என் அருகே வந்தது. அதன் குரல் வீட்டின் சுவர்களுக்குள் ஒலித்து என் மூளையை கிழித்தது போல இருந்தது. இப்போ நீயும் இந்த வீட்டின் ஆன்மா என்று அது சொன்ன நொடி என் உடல் முழுக்க குளிர் பரவியது. நான் அலற முயன்றேன், ஆனால் என் குரல் வெளியே வரவில்லை. திடீரென்று விக்ரம் என் முன்னால் வந்து நின்றான். ஆனால் இப்போது அவன் முகம் அமைதியாக இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், அண்ணி, பயப்படாதீங்க. இதுதான் உண்மை. கீழே இருந்து அருணின் குரல் மீண்டும் கேட்டது. அவளை விடு. இது முடிவு ஆகக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த தெரியாத மனிதன் கத்தினான். இது சாபம் இல்லே, இது ஒரு திட்டம். என் கண்கள் குழம்பின. யார் உண்மை பேசுறாங்க என்று புரியவில்லை. திடீரென்று அந்த கருப்பு பெட்டிக்குள் இருந்து ஒரு ஒளி வெடித்தது மற்றும் சுவர்களில் இருந்த பெயர்கள் அனைத்தும் மறைந்து ஒரே பெயர் மட்டும் இருந்தது. மீனா. அந்த பெயர் என் உடம்பில் நேரடியாக எழுதப்பட்டு கொண்டது போல. எனக்கு வலி ஏற்பட்டது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது விக்ரம் என் கையை பிடித்து மெதுவாக சொன்னான், இப்போ புரியுதா? அண்ணன் இறந்தது ஆக்சிடென்ட் இல்லே. அவர் உங்களே காப்பாற்ற முயன்றார். என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. திடீரென்று அருண் மேலிருந்து மெதுவாக கீழே வந்தார். ஆனால் இப்போது அவர் மனிதனாக இருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் சொன்னார், மீனா, நான் உன்னை காப்பாற்றவே இதே செய்தேன். ஆனால் நான் தோற்றுட்டேன். அந்த கருப்பு உருவம் பின்னால் இருந்து கத்த ஆரம்பித்தது மற்றும் முழு வீடும் அதிர்ந்தது. விக்ரம் சொன்னான், இப்போ ஒரே வழி இருக்கு. அந்த கதவை மீண்டும் உடனும். நான் நடுங்கியபடி கேட்டேன், எப்படி? அவன் மெதுவாக சாவியை என் கையில் கொடுத்து சொன்னான், நீதான் அந்த கதவின் கடைசி சாவி. அந்த நொடி எல்லாம் நிற்கும் போல இருந்தது. அருண் கத்தினார், மீனா, வேண்டாம். ஆனால் நான் மெதுவாக அந்த ரகசிய அறையின் கதவை நோக்கி நடந்தேன் மற்றும் அந்த கதவை திறந்த நொடி முழு உலகம் இருளில் மூழ்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எப்படி பயமூட்டும் மற்றும் சஸ்பென்ஸ் நிறைந்த மேலும் பல கதைகளுக்காக எங்கள் சேனல் தியாயை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல்லை அழுத்துங்கள். அடுத்த கதை இதைவிட இன்னும் பயங்கரமாக இருக்கும்.